வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு அவர் ட்ரிபிள் கெமிஸ்ட்ரி சேனல். நம்ம இப்போ பார்க்க போறது யூஜிடிஆர்பி யூனிட் 3ல இருந்துட்டு நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற டாபிக்ல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் பார்க்க போறது ஐசோடோப்ஸ், ஐசோபார் அண்ட் ஐசோடோன்ஸ் இதெல்லாம் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அட்டாமிக் நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். அட்டாமிக் நம்பரை நம்ம என்ன சிம்பிள்ல டினோட் பண்ணுவோம்? இசட்ங்கிற டேர்ம்ல. அட்டாமிக் நம்பர்னா ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய ஒண்ணு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்லலாம், இல்லாட்டி நியூக்ளியஸ் உள்ள இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் சொல்லலாம். ஓகேவா? அண்ட் தென் மாஸ் நம்பர்னா அப்ப மாஸ் நம்பர் இது என்ன டேர்ம்ல நம்ம சொல்லுவோம்? ஏங்கிற சிம்பிள்ல சொல்லுவோம். மாஸ் நம்பர் அப்படின்னா என்னன்னா நியூக்ளியஸ் உள்ள பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய ரெண்டு ஆட்டம், அதாவது ரெண்டு பார்ட்டிகிள்ஸோட வெயிட் ஆட் பண்ணா கிடைக்கிறது. அதாவது நம்பர் ஆஃப் புரோட்டான் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான். நியூக்ளியஸ்குள்ள இந்த ரெண்டு பார்ட்டிகிள்ஸ் தானே இருக்கும். ஸோ ரெண்டு பார்ட்டிகிளோட நம்பர்ஸே ஆட் பண்ணா கிடைக்கிறதா என்னது? மாஸ் நம்பர். ஓகேவா? இப்போ அதுக்கு அடுத்து பார்க்க போறது நம்ம ஐசோடோப்னா என்ன அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஐசோடோப் மீன்ஸ் சேம் நம்பர் ஆஃப் அட்டாமிக் நம்பர், டிஃபரெண்ட் நம்பர் ஆஃப் மாஸ் நம்பர். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1H1 1H2 இது ஹைட்ரஜனோட ஐசோடோப்ஸ். அதாவது கீழே நம்ம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னன்னா அட்டாமிக் நம்பர், மேல மென்ஷன் பண்ணியிருக்கிறது மாஸ் நம்பர். அப்ப சேம் Z வேல்யூ, டிஃபரெண்ட் A வேல்யூ, அதாவது டிஃபரெண்ட் மாஸ் நம்பர் இருக்கக்கூடிய சேம் எலமெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஐசோடோப்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்னு பார்க்க போறோம்னா ஐசோபார். ஸோ ஐசோபார்னா என்ன அர்த்தம்னா சேம் மாஸ் நம்பர், டிஃபரெண்ட் அட்டாமிக் நம்பர், டிஃபரெண்ட் Z வேல்யூ, டிஃபரெண்ட் அட்டாமிக் நம்பர். இப்போ நம்ம ஐசோடோப்ஸை பொறுத்த லெவல பார்த்தோம்னா சேம் நம்பர் ஆஃப் என்னன்னு சொல்லியிருக்கோம்? அட்டாமிக் நம்பர்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்க சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதனால இந்த ஐசோடோப்ஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்மோஸ்ட் எப்படி இருக்கும்? சிமிலரா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாக்குறது ஐசோபாரை பொறுத்தளவுல இதுல எப்படி இருக்குன்னா டிஃபரெண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும். ஏன்னா என்னது டிஃபரெண்டா இருக்கு? அட்டாமிக் நம்பர் வேல்யூ டிஃபரெண்டா இருக்கிறதுனால. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போற டேர்ம் ஐசோடோன்ஸ். ஐசோடோன்னா வேற ஒன்றும் இல்லை, சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கும். சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், அதாவது அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும். பட் என்னது இருக்கும்? சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். நியூட்ரான்ஸோட இது மட்டும் எப்படி இருக்கும்? சிமிலரா இருக்கும். அப்படின்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்? ஐசோடோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐசோடோன்ஸ்க்கு C6 14 7 நைட்ரஜன் 15 எடுக்கிறோம்னா இதுல இப்ப நம்ம நியூட்ரானோட கவுண்டிங் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்? மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நியூட்ரான்ஸோட கவுண்டிங் கிடைக்கும். ஸோ 14 மைனஸ் 6, 15 மைனஸ் 7. ஓகேவா? ஸோ சப்ராக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இதுல இருக்கக்கூடிய நியூட்ரானோட கவுண்டிங் கிடைக்கும். ஸோ 14 மைனஸ் 6, ஸோ இதோட வேல்யூ என்னது? 8. அதே மாதிரி இங்கேயும் நியூட்ரான்ஸோட கவுண்டிங் என்ன? 15 மைனஸ் 7 8. ஸோ எப்படி இருக்கு? டிஃபரெண்ட் மாஸ் அட்டாமிக் நம்பர், டிஃபரெண்ட் மாஸ் நம்பர், பட் எப்படி இருக்கு? சேம் நியூட்ரான் கவுண்டிங். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஐசோடோன்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போறது மிரர் நியூக்ளியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் என்னன்னா மிரர் நியூக்ளியை. மிரர் நியூக்ளியை அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு ஐசோபார் எலிமெண்ட் தான். அதாவது ஐசோபார் தான். ஐசோபார்னா என்ன அர்த்தம்? சேம் நம்பர் ஆஃப் மாஸ் நம்பர், அப்படிதானே? ஸோ இது ஒரு ஐசோபார் தான். இப்போ இதுக்கு நான் எக்ஸாம்பிள் எழுதுனா உங்களுக்கு புரியும். இதுல மிரர் நியூக்ளியை பொறுத்தளவுல
இப்போ பார்த்தோம்னா 1H3 2 He3 மேல சேம் வேல்யூ இருக்கா, அதாவது எப்படி இருக்கு, மாஸ் நம்பர் சேமா இருக்கு. ஸோ இது ஒரு ஐசோபார் ஐசோபார் இது வந்துட்டு. நெக்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய நியூட்ரானோட கவுண்டிங்கும் புரோட்டானோட கவுண்டிங்கும் பார்க்கலாம். ஸோ இதுல புரோட்டான் என்ன இருக்கு, 1. அதாவது நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி, அட்டாமிக் நம்பர் எத்தனை இருக்கோ அதுதான் என்னது புரோட்டானோட கவுண்டிங், அல்லது நம்ம எலக்ட்ரானோட கவுண்டிங் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதோட புரோட்டான் கவுண்டிங் என்னது 2. ஓகேவா. நெக்ஸ்ட் நியூட்ரான் கண்டுபிடிக்கணும்னா, நம்பர் ஆஃப் நியூட்ரான் கண்டுபிடிக்கணும் என்ன சொன்னோம், A minus Z, அதாவது மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். ஸோ அப்போ 3 minus 1 2. இங்கே அதே தான் நியூட்ரான் கவுண்டிங் பார்க்க போறோம். ஸோ 3 minus 2, ஸோ என்ன வரும் 1. அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த எலமெண்டோட புரோட்டானோட கவுண்டிங் நெக்ஸ்ட் அடுத்த எலமெண்டோட நியூட்ரானோட கவுண்டிங்கா இருக்கும். இங்க புரோட்டான் கவுண்டிங் 1, இங்க நியூட்ரானோட கவுண்டிங் என்ன 1. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய நியூட்ரானோட கவுண்டிங் என்ன 2, இங்க புரோட்டானோட கவுண்டிங் என்ன 2. ஸோ இப்படி இருக்கு. ஓகேவா. ஸோ இங்க இருக்கக்கூடிய புரோட்டானோட கவுண்டிங் இங்க நியூட்ரான் ஆகும், இங்க இருக்கக்கூடிய நியூட்ரானோட கவுண்டிங் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், இங்க இருக்கக்கூடிய புரோட்டானோட கவுண்டிங்க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், மிரர் நியூக்ளியைன்னு சொல்லுவோம். ஸோ மிரர் நியூக்ளியஸ் ஆர் என்னது ஐசோபார். இங்க இருக்கக்கூடிய புரோட்டானோட கவுண்டிங் ரைட் அடுத்த இதுல இருக்கக்கூடியதுக்கு நியூட்ரானோட கவுண்டிங்கும் சிமிலரா இருக்கும். இங்க இருக்கக்கூடிய புரோட்டானோட கவுண்டிங் லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த எலமெண்டோட நியூட்ரான் கவுண்டிங்கும் சிமிலரா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஐசோபார் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்க போற டேர்ம் என்னன்னா நியூக்ளியர் ஐசோமர்ஸ். நியூக்ளியர் ஐசோமர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 நியூக்ளியஸ் எடுத்துக்கிறோம், அதுக்கு எல்லாமே எப்படி இருக்குமா, சேம் Z வேல்யூ, அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் அண்ட் நியூட்ரான்ஸ், பட் டிஃபரெண்ட் இன் எனர்ஜி ஸ்டேட்ல மட்டும் டிஃபரெண்ட் ஆகும். அதாவது கிரவுண்ட் ஸ்டேட், எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ எனர்ஜி ஸ்டேட் மட்டும் எப்படி இருக்குமா, டிஃபரெண்டா இருக்குமா. நார்மல் ஸ்டேட்டை நம்ம என்ன சொல்லுவோம், கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் சொல்லுவோம். கொஞ்சம் எனர்ஜி கெயின் பண்ணிட்டு எக்ஸைட் ஆகி இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டை நம்ம இங்க நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுல அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா மெட்டா ஸ்டேபிள் ஸ்டேட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எனர்ஜி ஸ்டேட்ல மட்டும் டிஃபர் ஆகி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோமா, நியூக்ளியர் ஐசோமர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கோபால்ட் 60 அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம்னா இது கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்குன்னு அர்த்தம். கோபால்ட் 60M போடுறோம்னா இது எக்ஸைட்டட் ஸ்டேட்ல, அதாவது மெட்டா ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரெண்டுக்குமே என்னதான் சேம் Z வேல்யூ தான், அட்டாமிக் நம்பர் தான், மாஸ் நம்பர் தான், நியூட்ரான் கவுண்டிங் ஆல்சோ என்னதான் ஈக்குவல் தான். பட் இது எதுல மட்டும் தான் டிஃபர் ஆயிருக்கு, எனர்ஜி ஸ்டேட்ல மட்டும் தான் என்ன இருக்கு, டிஃபரெண்ட் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நியூக்ளியர் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் வேற என்ன பார்க்க போறோம்னா நியூக்ளியர் பார்ட்டிகிள்ஸ் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். நியூக்ளியர் பார்ட்டிகிள்ஸ் அதாவது நம்ம ஒரு ஆட்டம் எடுத்தோம்னா அதுல என்னெல்லாம் இருக்கும், புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ சப்பட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த சப்பட்டாமிக் பார்ட்டிகிள்ஸையே நம்ம என்ன 2 கேட்டகரியா நம்ம பிரிக்கிறோம். அதாவது சப்பட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான், இதை தவிரையும் வேற என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு, பார்ட்டிகிள்ஸ்லாம் உள்ள இருக்குன்னு பார்த்தோம்னா புரோட்டான், ஆன்டி புரோட்டான்ஸ், மீசான்ஸ், பாசிட்ரான், நியூட்ரினோ, கிராவிட்டான், இந்த மாதிரிலாம் நிறைய பார்ட்டிகிள்ஸ் உள்ள பிரசன்ட் ஆகி தான் இருக்கு ஆட்டத்துள்ள. ஸோ அதனால இந்த சப்பட்டாமிக் பார்ட்டிகிள்ஸை நம்ம 2 கேட்டகரியா பிரிக்கிறோம். ஸ்டேபிள் பார்ட்டிகிள், இன்னொன்னு அன்ஸ்டேபிள் பார்ட்டிகிள். இதுல ஏதாவது ஒரு கேட்டகரிக்குள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இன்னொரு கேட்டகரியில இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ ஸ்டேபிள் பார்ட்டிகிள்ஸுக்கு கீழே எக்ஸாம்பிள்ஸ்ல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான், புரோட்டான், ஆன்டி புரோட்டான், பாசிட்ரான், நியூட்ரினோ, கிராவிட்டான். ஸோ இது எல்லாமே எந்த பார்ட்டிகிள்ஸ் கீழே வருது, சப்பட்டாமிக், அதாவது சப்பட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ்ல அதாவது ஸ்டேபிள் பார்ட்டிகிள் அந்த கேட்டகரி கீழே இந்த எலமெண்ட் இந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே வருது. ஓகேவா.
அன்ஸ்டேபிள் பார்ட்டிகிள்ஸ் இது தவிர ரிமைனிங் இருக்கக்கூடியது எல்லாம், அதாவது நியூட்ரான், மீசான்ஸ், காமா பார்ட்டிகிள்ஸ். ஸோ இதெல்லாம் எது கீழே வருது? அன்ஸ்டேபிள் பார்ட்டிகிள் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வருது. நெக்ஸ்ட் நம்ம இப்போ புரோட்டானை விட மாஸ் லார்ஜா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புரோட்டானை விட மாஸ் வந்து லார்ஜா இருக்கக்கூடிய பார்ட்டிகிளுக்கு வேற நேம் இருக்கு. அது என்னன்னு பார்க்க போறோம். அது மாதிரி லெஸ் மாஸ் பார்ட்டிகிள், அதாவது இந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸை விட மாஸ் வந்து கம்மியா இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ்க்கு ஒரு நேம் இருக்கு. அதாவது புரோட்டானை விட மாஸ் அதிகமா இருக்கக்கூடிய பார்ட்டிகிள் நம்ம என்னன்னு சொல்லுவோமா? ஹைப்ரான்ஸ் சொல்லுவோமா. இந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே இருக்குல்ல, எலக்ட்ரான், புரோட்டான், மீசான்ஸ், இந்த மாதிரி பார்ட்டிகிள்ஸை விடலாம் மாசஸ் கம்மியா இருக்கக்கூடிய பார்ட்டிகிளோட பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா லெப்டான்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் சைஸ் வந்துட்டு, அதாவது 1 ஃபென்டோமீட்டர் சொல்றாங்க. 1 ஃபென்டோமீட்டர் சைஸை விட பிக்கர் சைஸ் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் எல்லாத்துக்கும் வேற பேர் இருக்கு. அதோட பேர் என்னன்னா ஹைட்ரான்ஸ். அதாவது புரோட்டானை விட மாஸ் அதிகமா இருக்கக்கூடிய பார்ட்டிகிள் ஹைப்ரான்ஸ் சொல்லுவோம். இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், மீசான்ஸ் இந்த மாதிரி பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் விட மாஸ் கம்மியா இருக்கக்கூடிய ஆள லெப்டான்ஸ் சொல்லுவோம். 1 ஃபென்டோமீட்டர் இந்த சைஸை விட அதிகமா இருக்கு ஒரு பார்ட்டிகிள் அப்படின்னா அதோட பேர் என்னது? ஹைட்ரான்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிற டாபிக் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய கிளாசிபிகேஷன், அதுல இருக்க எலமெண்ட்ஸ், அதாவது ஆல்பா பார்ட்டிகிள்ஸ், பீட்டா பார்ட்டிகிள்ஸ், காமா எமிஷன், இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டீச்சர்.